தமிழக அரசியலில் பரபரப்பான காட்சிகள், தேர்தல் வியூகங்களில் மூழ்கிய தலைவர்கள். என்ன விஷயம் அப்படின்னா, தமிழகத்தின் அரசியல் களத்தில் தேர்தல் பரபரப்பு இப்போவே தொடங்கி விட்டதாக தெரியுது. இப்போட பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க, டெல்லி எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பொதுவாகவே அரசியல் கட்சிகள் தேர்தலை மனதில் கொண்டு தான் எப்போவுமே செயல்படுவாங்க. இந்த வாக்கு வங்கி, வாக்காளர்களுடைய மனநிலை, இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்க திட்டமிட்டு வியூகங்களை வகுக்கும். தேர்தல் நெருங்க இந்த வியூகங்கள் தீவிரமடையும். கூட்டணி அமைப்பதற்கான வியூகம், கூட்டணிக்கான பேரத்தை நடத்தும் உத்தி ஆகியவற்றையும் கட்சிகள் கையாள தொடங்கிடுவாங்க. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயோடு ஒரே மேடையில் ஆதவ் அர்ஜுனா பங்கேற்று அரசியல் பேசியதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாதங்களுக்கு நீக்கப்பட்டார். அதுக்கு பிறகு அவரும் வெளியே போயிட்டார். ஆனால் அவர் இன்னமும் வேறொரு பாதையை தேர்வு செய்யலை. அதே நேரத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் விஜயோடன் கூட்டணி அமையுமா அப்படிங்கிற கேள்விக்கு தெரியாது அப்படின்னு மட்டுமே திருமாவளவன் மிகவும் ஜாக்கிரதையாக சொல்லியிருக்கார். எந்த காலத்திலையும் இந்த கட்சியுடன் கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைத்துக் கொள்ளும் தலைவர்களுக்கு மத்தியில் தங்களுடைய நிலைப்பாடு மாறலாம், மாறாமலும் இருக்கலாம் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருப்பதை பாராட்டியே ஆகணும். தேர்தல் நேரத்தில் சீட் மற்றும் கொள்கை நிலைப்பாடுகள் குறித்த ஒத்த கருத்து ஏற்படாத நிலையில் வேறு கட்சிகளோடு கூட்டணி வைப்பது அப்படிங்கிறது அரசியலில் கட்சிகள் நிலைத்திருக்க மேற்கொள்ளப்படும் வியூகம் அப்படிங்கிறதுல வீசிக்க உறுதியாக இருக்காங்க. அதே போல ஆளுநர் விவகாரத்தை கையில் எடுத்து திமுகவும் அரசியல் செய்ய தொடங்கிவிட்டாங்க. ஆளுநருடைய செயல்பாட்டை யாரும் ஏற்கவில்லை என்பதும், மரபு மீறிய அவருடைய நடைமுறைகளை எல்லாருமே முகசுழிப்புடன் தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனால் இந்த விவகாரத்தை வைத்து அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணி அப்படின்னு சொல்லியிருப்பதன் மூலமாக புதிய அரசியல் ஸ்கோரை எடுக்க பார்க்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இது அதிமுகவுக்கு எதிரான அரசியல் மட்டுமல்ல, திமுகவை எதிர்க்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் விடுக்கப்படக்கூடிய எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுது. திமுக மீது விமர்சனங்களை வைத்தாலே அவங்களை பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக திசை திருப்பி விடலாம் அப்படிங்கிறதும் திமுகவின் கணக்காக இருக்கு. அதனால பாஜக எதிர்ப்பு என்பதை மையமாக வைத்து திமுகவின் அரசியல் இப்போதைக்கு போயிட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்க வெகுவாக விருப்பப்படுவதையும் மறுப்பதற்கு கிடையாது. அதிமுக, பாஜக, பாமக மற்றும் சிறிய கட்சிகளின் உதவியோட தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைத்து விடலாம் என்பது பாஜகவின் திட்டமாக இருக்கிறது. ஆனால் அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் கராராக இருக்காங்க. இதற்கு அண்ணாமலை தான் இடையூறாக இருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனங்களும் எழுந்தன. ஆனால் அண்ணாமலை லண்டனுக்கு போயிட்டு திரும்பிய பின்னர் அவரது நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அண்ணாமலை ஒரு பேட்டியில் அதிமுகவுடன் தனக்கு எந்த விரோதமும் கிடையாது, தலைமையின் முடிவுதான் இறுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2026 தமிழ்நாட்டில் நிச்சயம் கூட்டணி ஆட்சி தான், அதில் பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அதாவது பாஜக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி வந்திருந்தது கொஞ்சம் பின்வாங்கியிருக்கார் அண்ணாமலை. அதோட லண்டன்ல இருந்து திரும்பிய பிறகு அதிமுகவை அவர் பெரியதாக விமர்சிக்கவும் இல்லை. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவங்க எல்லாரும் பாஜக கூட்டணியில் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக விரும்பலை. டிடிவி தினகரனிடம் ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருப்பதாலும் அவர் தனி கட்சி நடத்தி வருவதாலும் அவரை பற்றி பெரிதாக அதிமுக கண்டுகொள்ளாது. ஆனால் ஓபிஎஸ் விவகாரம் தான் அதிமுகவுக்கு பெரும் நெருக்கடியாக இருப்பதாக சொல்லப்படுது. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, திமுக தலைமையோ அல்லது அதிமுக தலைமையோ பிரதமர் மோடி அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரடியாக விமர்சிப்பதை ரொம்பவும் கவனமாகவே தவிர்த்து வராங்க அப்படிங்கிறது தான் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. மேலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இப்போது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த கே பாலகிருஷ்ணன் இப்போ மாற்றப்பட்டிருக்காரு. கே பாலகிருஷ்ணன் எதிர்க்கட்சிகளுடைய போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பதை கடுமையாக கண்டித்திருந்தார். உடனே இதற்கு பதிலளித்த திமுக தரப்பு, மாநில செயலாளராக இருந்த பாலகிருஷ்ணன் பதவி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னும் விமர்சித்தார்கள். ஆனால் 2 முறைக்கு மேல மாநில செயலாளராக ஒருவர் நீடிக்க முடியாது என்பது அந்த கட்சியினுடைய விதி. அதனால தான் 72 வயதான பாலகிருஷ்ணன் மாற்றப்பட்டு புதிய செயலராக பே சண்முகம் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலாக பாலகிருஷ்ணனின் தேவை என்ன என்பது தெரியல.
அப்படின்னும் கொச்சையாகவும் விமர்சித்திருந்தாங்க திமுகவில், குறிப்பாக அமைச்சர் சேகர் பாபு. புதிய செயலராக பே சண்முகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற கவனம் செலுத்திட வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருத்தாக இருக்கிறது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து மற்றும் மின்சார ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஆனால் இந்த அறிவிப்புகள் ஏதும் ஆளுநர் உரையில் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் சொல்லியிருக்காங்க. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் நடக்கக்கூடிய இத்தகைய பரபரப்பான அரசியலை பார்க்கும்போதுதான் தேர்தலுக்கான வியூகங்கள் களை கட்ட தொடங்கிவிட்டன அப்படின்னு தெரிகிறது.